வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு வித்திட்ட நல்லாட்சிக்கு இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தி. நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட நிகழ்வுகள். கோட்டாபய ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜர். ட்ரோன் தொழில்நுட்பத்தின் புதிய வடிவம் அறிமுகம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு இட்டு செல்வதற்கான ஜனநாயக ஆட்சி உருவாக்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியடைந்துள்ளது. இதனை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க களுத்துறை விகாரைக்கு அருகில் விசேட மத வழிபாடுகள் இடம்பெற்றன. களுத்துறை விகாரைக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மத வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இதன்போது மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் அந்த இடத்தில் ஜனாதிபதியினால் சந்தன மரக்கன்று நடப்பட்டது. இதேவேளை நாட்டின் புதிய அரசியல் பயணத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு பல நிகழ்வுகள் நடைபெற்றன. காலிமுகத்திடலில் உள்ள பண்டாரநாயக்க சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் SWRD பண்டாரநாயக்கவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே மஹலேகா துமிந்த திசாநாயக்க மැතිතුමනි ඔබතුමන් இதேவேளை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் தலைமையில் அமைச்சரவை வளாகத்தில் விசேட நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் முதல் வருட பூர்த்தியை கொண்டாடுகின்றோம். අප අද කටයුතු කරේ පැලයක් ඉඳලා ඊට පස්සේ චාම් මට්ටට අපේ කාර්යාලයට ඇවිල්ලා තමන්ගේ සාමාන්‍ය කාර්යභාරය කිරීම. අපිට අවශ්‍ය වෙන්නේ මතක් කරන්න අවුරුද්දකට ඉස්සෙල්ලා ලැබුණ දායදය මොකක්ද? ஒரு வருடத்திற்கு முன்னர் கிடைத்த ஒத்துழைப்பினை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து சவாலினை வெற்றி கொண்டோம். வெற்றி கொள்ள முடியாது என்று ஒன்றுமில்லை. அதேபோல் இந்த நாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றில்லை. அனைவரும் விளக்கேற்றி முதல் வருட பூர்த்தியினை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன்வருவோம். පළවෙනි අවුරුද්ද සමරන අවස්ථාවේදී චාම් මට්ටමට කරන අවස්ථාවේදී අප ඔක්කොම එකතු වෙලා රටේ ජනතාව වෙනුවෙන් අපි එකතු වෙලා වැඩ කරන්න අපි මුල් වෙමු. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் மீள்குடியேற்ற இந்து மத விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய முதலாவது வருட பூர்த்தியை நாங்கள் ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வரர் கோவிலிலே தேவஸ்தானத்திலே ஒரு பூஜையோடு நிறைவேற்றுகின்றோம். இந்த ஒரு வருட காலத்திலே உண்மையாக ஒரு மதமலர்ச்சி தான் நடந்திருக்கின்றது. இலங்கையிலே வெள்ளி திரை ஒன்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. அது திருவாளர் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய ஸ்தாபத்திற்கு பிறகுதான் இலங்கையிலே ஒரு முன்னேற்றம் வந்திருக்கின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். வடகிழக்கு மாகாணத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு விடுவியை கொடுத்து இந்த வருடம் இன்னும் வருடங்கள் வர முன்பு
இந்த இலங்கை ஒரு சுபீட்சம் பெற்ற ஒரு நாடாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொண்டு ஜனாதிபதியின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை முல்லைத்தீவு கிஜ்ராபுரம் ஜும்மா பள்ளி வாசலில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு திருகோணமலை உவர்மலை கடற்கரையில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. இதேவேளை கல்முனை தரவிசித்து விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு வித்திட்ட நல்லாட்சிக்கு இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. அதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட குறிப்பு அடுத்து. இந்த நாட்டு அரசியல் பயணத்தின் திசையை மாற்றி பொதுமக்களின் அபிலாஷைகள் நிறைவேறிய ஒரு நாளாக 2015 ஆண்டின் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பதிவாகியது. புலனறுவையின் பின்தங்கிய கிராமம் ஒன்றிலிருந்து அரசியலில் காலடி வைத்த மைத்ரிபால சிறிசேன எனும் சாதாரண பொதுமகனை வாக்குரிமையின் மூலம் மக்கள் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்தமை இதற்கு ஏதுவாக அமைந்தது. நல்லாட்சி அரசியல் நீரோட்டத்தில் இணைந்தமை, 2 வெவ்வேறு திசைகளில் பயணித்த அரசியல் பிரவாகங்கள் ஒரே திசையில் பயணிக்கும் புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகுவதற்கு வழிவகுத்தது. இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற நல்லாட்சி கலாச்சாரம் இலங்கையின் முன்னேற்றத்திற்காக போடப்பட்ட வலுவான அடித்தளமாகும். 1951 ஆண்டின் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நல்லாட்சியின் முன்னோடியான மைத்ரிபால சிறிசேன புலனறுவை ரோயல் கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார். தமது இளமை காலம் முதல் இலங்கையின் அரசியலில் புரட்சிகரமான பாத்திரத்தை அவர் வகித்துள்ளார். 40 வருட கால அரசியல் அனுபவத்துடன் அரசியல் களத்தின் பாரிய சவாலான 2015 ஜனாதிபதி தேர்தலை எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன எதிர்கொண்டார். அனைத்து பதவிகள் மற்றும் சிறப்புரிமைகளை கைவிட்டு ஆட்சியிலிருந்த அரசாங்கத்தை விட்டு விலகிய மைத்ரிபால சிறிசேன எதிர்க்கட்சியின் செயற்பாட்டு அரசியல் நீரோட்டத்துடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தல் களத்தினுள் பிரவேசித்தார். அனைத்து சவால்களையும் முறியடித்து கடந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவானார். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை தேர்தலில் தோற்கடிப்பதற்காக அச்சமின்றி முன்வந்த மைத்ரிபால சிறிசேனவிற்கு நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களை வெற்றி கொள்வது அந்த அளவிற்கு சிரமமான காரியமல்ல என்பது மக்களின் எதிர்பார்ப்பாகும். இதேவேளை 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று நல்லாட்சியை உருவாக்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் வெற்றிகரமாகவும் அமைதியான முறையிலும் நிறைவடைந்தமைக்காக இலங்கை மக்களுக்கும் தேர்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெற்றியீட்டியமைக்காகவும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் செய்தி வெளியிட்டது. உலகில் ஜனநாயகத்தை ஆதரிக்கும் அனைத்து மக்களுக்கும் இலங்கையின் தேர்தல் முடிவுகள் நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக பராக் ஒபாமா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமையின் கீழ் இலங்கை மக்களுடன் அரசாங்கத்துடனும் தனது உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இலங்கையில் சமாதானம், ஜனநாயகம் மற்றும் சுபீட்சத்தை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து செயற்படுவதற்கும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்தப்பட்டு ஓராண்டு பூர்த்தியாவதை முன்னிட்டு பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரானும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேர்தல் அமைதியாகவும் ஜனநாயக ரீதியிலும் நடைபெற்றதன் மூலம் இலங்கை மக்களுக்கு சாதகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது என்றும் பிரித்தானிய பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிரேஷ்ட பிரதிநிதியும் துணைத் தலைவருமான ஃபிரெட்ரிகா மோரினி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்புகளை வழங்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையின் அபிவிருத்தி, சுபீட்சம் மற்றும் ஜனநாயகத்தை வலுவூட்டுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்தும் ஒத்துழைப்புகளை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் இந்த மாற்றம் நீண்டகால சமாதானம், ஸ்திரத்தன்மை மற்றும் சுபிட்சமான எதிர்காலத்திற்கு உதவியாக அமையும் என்றும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் வாழ்ச்சி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் காணப்பட்ட நெருக்கடிகளை சீரமைத்துக் கொள்வதற்கு புதிய ஆட்சியின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக 2015 ஆண்டு மனித உரிமைகள் பேரவையினால் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளுக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் பான் கி மூன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெல்லம்பிட்டிய வெனவத்த ஸ்ரீ கல்யாணி வங்கசியாராம விஹாரைக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தலைமையில் நடைபெற்றது. 2015 ජනවාරි මාසේ 8 වෙනිදා තමයි මේ රටේ ජනතාව 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டில் எவ்வித நிபந்தனைகளுமின்றி சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து நாட்டை குடும்ப ஆட்சியில் இருந்து மீட்டெடுத்தோம். நாட்டினை குடும்ப ஆட்சியில் இருந்து மீட்டெடுத்த நாளினை கொண்டாடுவதற்கு கருப்பு கொடியினை ஏற்றுமாறு சிலர் கூறுகின்றனர். நாட்டில் குடும்ப ஆட்சியினை இல்லாது ஒழித்த நாளினை கருப்பு கொடி ஏற்றி நாட்டில் இனவாதத்தினை விதைப்பதற்கு முயற்சிக்கின்ற கம்பன்விலவிற்கு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சிக்கு கருப்பு கொடி ஏற்ற வேண்டி வரும் என்பதனை நான் கூறிக்கொள்கிறேன். තමන්ගේ පක්ෂයට තමන්ටම කළු කොඩි දාගන්න සිද්ධ වෙනවා කියන එක අපි කියන්න ඕනේ. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றும் ஆஜராகியுள்ளார். ரக்னாலங்கா நிறுவனம் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளின் ஒரு தரப்பினர் என்ற ரீதியில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு இன்று ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா கூறினார். அத்துடன் கடற்படையின் முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்ட 4 சாட்சியாளர்களுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. ரியர் அட்மிரல் டி.எம்.டி. வேதேவ, கடற்படையின் முன்னாள் கமாண்டர் எம்.பி. ஹெட்டியாராச்சி மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் டோனி ராஜேந்திர ஆகியோரும் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டனர். வர்த்தகர் ஒருவருக்கும் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள போதிலும் இன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியாது என அவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்காரை நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மீன் சந்தையில் அதிக வரி அறவிடப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த மீன் சந்தையானது சுமார் 2,54 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் உள்ளூராட்சி அமைச்சினால் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. இந்த மீன் சந்தையில் சங்கானி, சுழிப்புரம் மற்றும் காரைநகர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீன் வியாபாரிகள் வியாபாரம் செய்கின்றனர். அனைத்து வசதிகளுடன் அமையப்பெற்ற இந்த சந்தையில் அதிக வரி அறவீடு செய்யப்படுவதனால் தாம் பாதிக்கப்படுவதாக மீன் வியாபாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். நாங்கள் கார்னர் ஊரியில இருந்தானையா வாரது வடிக்கு 200 ரூபா கொடுப்போம். இங்கே இவைக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் உழைக்கிறது 300 ரூபா காசு. சில நேரத்தில் 500 ரூபா காசு உழைச்சா இது கொடுத்துட்டு போகத்தானையா எங்களுக்கு காணும். எங்களை பிள்ளை குட்டிகளுக்கு நாங்கள் மிச்சம் மீதி ஒன்றும் கொண்டு வரையில. சாதாரணமாக நடைமுறையில் உள்ள வரி நடைமுறைக்கு விதிவிலக்காக வரி அறவிடப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். 5 ரூபா எடுக்கிறார்கள். நாங்கள் அதே நேரம் அந்த மீனை நாங்கள் பிடித்து கொண்டு வாரில்லை. நாங்கள் வெளி மாவட்ட சந்தைகளில் போய் கடற்கரையில் வேண்டி கொண்டு தான் அந்த விற்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு பட்டி மீன் கொண்டு தான் எங்களுக்கு இடவரி உட்பட 300 ரூபாய்க்கு மேலே வரி வருது. 250, 300, சில 400 ரூபா வருது ஒரு வரி. மற்ற இடங்களில் சில சந்தைகளில் ஒரு ஆள் விற்பதற்கு 100 ரூபாய் 150 ரூபா ஆகுனா 200 ரூபா ஒரு பேருக்கு நிர்வயம் இல்லை. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் செயலாளர் குணவதி சண்முகலிங்கம் தெரிவித்தார். எனினும் இந்த பிரச்சினை தொடர்பில் தமக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் அறிவிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.